ஹாய், வெல்கம் டு சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டை தோல் சீவிட்டு 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செய்ய போகிற இந்த பாயசத்துக்கு மெயினே இந்த பீட்ரூட் தான். இந்த பீட்ரூட் வச்சு தான் நம்ம கலர்ஃபுல்லான ஒரு பாயசம் ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சக்தி சேனல் 786 சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்கிற அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம இந்த பாயசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாதியாக கட் பண்ணி வச்ச பீட்ரூட் இருக்குது இல்லையா, அதில் ஒரு பாதி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். அந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் 1 கப் அளவு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பீட்ரூட் நல்லாவே கலர்ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த பீட்ரூட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். எல்லா பீட்ரூட்டையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியிலேயே நாம் ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். 3/4 பதம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம பாயசத்துக்கு தேவையான பாலை ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் அளவு பால் காய்ச்சிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசி 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி அதை மேலேயே ஊற்றி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் முழுமையாக வேகாது, இல்லைனா அந்த சூட்லேயே ரொம்ப வெந்துடும். அடுத்து நம்ம பாதி பீட்ரூட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோடைய ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போது பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. நாம் வேக வச்ச ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துடலாம். அந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் நம்ம வேக வச்சதுனால அந்த கலர் கொஞ்சம் அந்த ஜவ்வரிசியில் அப்படியே பிடிச்சிருக்கும். அடுத்தது நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸையும் இது கூட கலந்துடலாம். இது கூட கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சம் திக்கார அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கலர்ஃபுல்லான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.